Good evening to all. Good evening to all. ஓகே, ஸோ அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் யூனிட் 7 சம்மந்தமாக கழிச்சு கொண்டிருக்கிறோம். 7.1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 3 and 4 வந்துட்டு கழிச்சு கொண்டிருக்கிறோம். 4 வந்துட்டு ஒரு ஈஸியான செக்ஷன், ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசம். நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு எம்சிக்யூவும் ஒரு குட்டி ஸ்ட்ரக்சரும் இதுக்குள்ள வரும்னு சொல்லி கழிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு 2 கிளாஸஸ் இந்த ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசத்தில் வந்துட்டு கழிச்சிருக்கிறோம், அப்படித்தானே? ஸோ இன்னைக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பகுதிகளுக்குள்ள வந்துட்டு நாங்கள் வந்துட்டு போகிறோம். ஓகே, இப்படியான பிறப்புரிமையில் மாற்றியமைக்கப்பட்ட இந்த அங்கிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அங்கிகள் வந்து நாங்க காய்ச்சிருந்தோம் விவசாய துறையில வந்துட்டு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னா மருத்துவ துறையில வந்துட்டு பயன்படுத்தப்படுகிறது, கைத்தொழில் துறையில பயன்படுத்தப்படுகிறது. இது ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒவ்வொரு எஸ்ஏ கேள்வி. ஆனா எஸ்ஏ வருதோ வரலையோ தெரியல. இந்த வருஷம் எழுதுறாங்களுக்கு 7.3 எக்ஸ்பெக்டேஷன், 2026 7.2 விகாரங்கள், பரம்பரை இலகு விகாரம். 2027 தான் இது வாரத்துக்கு சான்ஸ் இருக்கிற ஒரு கேள்வி. பட் சில வழியில குழப்பி போடலாம். நாங்க எல்லாத்துக்குமே தயாரா இருக்க வேண்டும். ஓகே, விவசாய துறையில் ஜெனடிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசத்தினுடைய பிரிவுகளை விவரிக்குக, மருத்துவ துறையில் ஜெனடிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசத்தினுடைய பிரிவுகளை விவரிக்குக, கைத்தொழில் துறை ஜெனடிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசத்தினுடைய தொழிற்பாடை வந்துட்டு விவரிக்க. அப்படியான கொஸ்டின்ஸை வந்து நம்மளுக்கு வந்துட்டு இசையில வந்துட்டு போடலாம். ஆனா இந்த வருஷம் வருதா வரலையான்றது தெரியல எனக்கு. அது 2027 எக்ஸ்பெக்டேஷன். பட் நீங்களும் தயாராக வந்துட்டு இருந்து கொள்ளுங்க. இது ஒரு பேமஸான கேள்விகள். சோ அதுல வந்துட்டு நாங்க விவசாயத்துறை சம்பந்தப்பட்ட பகுதியை வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தோம், அப்படித்தானே? விவசாயத்துறை சம்பந்தப்பட்ட பகுதியை வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தோம். அதுல முதல் 2 முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். அதோட எதோட லாஸ்ட் நிப்பாடி இருந்தோம், அதாவது பீடைக்கு எதிர்ப்புள்ள தாவரங்கள் பேசிலஸ் துரியானிசிஸை வச்சு வந்துட்டு காய்ச்சிருந்தோம். பிடி டாக்ஸின் சம்பந்தமாக காய்ச்சிட்டோம், அது காய்ச்சி முடிச்சிட்டோம். அடுத்தது நோய் எதிர்ப்புள்ள தாவரங்களும் வந்துட்டு ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு நாங்க கண்டினியூ பண்ண போறது வந்துட்டு இந்த விவசாய துறையில் ஜெனடிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசத்தினுடைய பிரயோகத்துல 3வது பிரயோகமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பூண்டு கொல்லிகளுக்கு எதிர்ப்புள்ள தாவரங்களினுடைய உற்பத்தி, அது சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கப்படும். நம்மளுக்கு தெரியும் என்னத்தை நாங்க பூண்டு கொல்லி அல்லது களை கொல்லி என்று சொல்றது. இந்த புல்லெல்லாம் ஓகே, இந்த புல், இந்த வேளாண்மை, அந்த தாவரங்கள் பயிர்களுக்கு இடையில வளர்ற அந்த புல்லுக்கு நாங்க சொல்ல போறப்ப ஏதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா களைகள் என்று சொல்லுவோம். களைகளை கட்டுப்படுத்த வேண்டியது பயிர் விளைச்சல் அதிகரிக்கிறதுக்குரிய ஒரு அவசியமான காரணி அப்படி என்று சொல்லி நாங்க வந்துட்டு கதைச்சிருந்தோம். ஏன்னு சொல்லி சொன்னா அது வந்துட்டு எல்லாத்துக்கும் போட்டி போடும். உணவுக்கு, ஒளி தொகுப்பு, நீருக்கு எல்லாத்துக்கும் போட்டி போட்டு விளைச்சலை குறைக்கக்கூடிய கண்டிப்பாக ஒரு பயிர்ல வந்துட்டு கலையை வந்துட்டு கட்டுப்படுத்த வேணும்னு சொல்லி காய்ச்சிருந்தேன். சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா இப்படி கலைகளை கட்டுப்படுத்துறதுக்காக பிரிவிக்கப்படுற அந்த ரசாயன பதார்த்தத்துக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் இந்த களை கொல்லிகள். பீடைகளை சாவைக்கிறதுக்காக போடுறது பீட கொல்லி மாதிரி களை கொல்லிகள் சொல்லி சொல்லுவோம். இப்ப நோமலா ஒரு வேளாண்மை செய்யறதை எடுத்துக்கொள்ளுங்க. சில வேளைகள்ல உழவு விதைக்கிறதுக்கு முதல் குறிப்பிட்ட ஒரு எண்ணெய் ஒன்று இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு வகையான கெமிக்கல் ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு அடிச்சு விட்டு ரவுண்ட் அப் பண்ணி சொல்லி சொல்லுவாங்க. அதை ஃபுல்லா அடிச்சு விட்டோம்னு சொல்லி சொன்னா அதுல இருக்கிற எல்லா களைகளும் செத்து போயிடும். பின்ன அதுக்கப்புறம் உழவி போட்டு ஈஸியா வந்துட்டு விதைச்சு பயிரிடுவாங்க. ஆனா இப்போ தாவரங்கள் ஒன்றுமே இல்லாத போது கடை கொள்ளைகளை பிரிவிக்கிற நேரம் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. சில வேளைகள்ல தாவரங்கள் வளர்ந்ததுக்கு பிறகு விதைச்சு எல்லாம் செஞ்சு வளர்ந்ததுக்கு பிறகு தாவரங்களுக்கு இடையில சில களைகள் வரும். பின்ன அதுகளை நாங்க கட்டுப்படுத்த வேண்டி இருக்கும். பின்ன அதுகளுக்காக இப்படியான பூச்சிக்கொல்லிகளா களைக்கொல்லிகளை வந்துட்டு விசிற நேரம் தாவரமும் சேர்ந்து பாதிப்படையலாம். இப்படி களைக்கொல்லிகளை அடிச்சா களைகள் மட்டும்தான் சாக வேணும். அந்த களைக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு தன்மை உள்ள தாவரங்கள் தான் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசத்தை பயன்படுத்தி வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கிற கலை கொல்லிகளுக்கு எதிர்ப்புள்ள தாவரங்களாக வந்துட்டு இருக்க போதும். சரி, பாப்போம். சோ ஏன் இந்த நம்மளுக்கு இப்ப வர கேள்விகள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ள வந்துட்டு வரப்போகுது. 3வது சி பார்ட் அல்லது 4வது ஏ பார்ட் ஸ்ட்ரக்சர்ல மாலிகுலர் பயாலஜியாக வந்துட்டு இருக்கும். அநேகமா 3வது சி பார்ட் இந்த தரம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 8ஆம் பாடத்துல இந்த தரம் நிறைய கேள்வி இருக்குது ஸ்ட்ரக்சர்ல. சோ அதால 3rd ஸ்ட்ரக்சர்னுடைய சி பார்ட்டுக்கு வந்துட்டு போகலாம். ஒரு 4-5 கேள்வி வரும். அதுல ஒரு கேள்வி ஜெனடிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசத்துல தூக்கி போடலாம். ஓகே, ஏன் இந்த
பூண்டுகோழிகளுக்கு எதிர்ப்புள்ள தாவரங்கள் விருத்தியாக்கப்பட்டதுன்றதை கதைக்கிறாங்க. ஒரு 68ஆம் பக்கம் எடுக்கலாம். மாலிகுலர் பயாலஜி ரிசோர்ஸ் கையில வச்சு கொள்ளுங்க. சொல்ற ஹைலைட்டர் வச்சு முக்கியமான விஷயங்களை வந்துட்டு மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஈஸியான ஒரு பகுதி, பட் படிப்பா விளங்கி எடுத்துட்டோம்னா அந்த எம்சிக்யூங்களால செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, பாப்போம். பயிர்கள் வயலில் பயிரிடப்படும் போது களைகளை கட்டுப்படுத்த பரந்தளவான பூச்சிக்கொல்லிகளை விசிறக்கூடியதாக இருப்பதற்கு பூண்டுகொல்லிகளை சைக்கின்ற பயிர்கள் விருத்தியாக்கப்பட்டமே காரணமாகும். என்ன சொல்றாங்கடா, இந்த பீடை கொல்லிகள் எல்லாம் நாங்க பயப்படாம வந்துட்டு விசிறுறோம் தானே. சாரி, பீடை கொல்லிகள் களை கொல்லிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்க பிரச்சனை இல்லாம விசிறுறோம் தானே. அதுக்கு என்ன ரீசன், ஏன் பயப்படாம விசிறலாமண்டா, இப்ப உருவாக்கப்பட்ட தாவரங்கள், இந்த ஜெனடிக்கல் மாடிஃபைடு ஆன தாவரங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த களை கொல்லிகளுக்கு எதிர்ப்பு தன்மை உள்ள ஆக்களா இருப்பாங்க. அந்த களை கொல்லிகளை பிரயோகிச்சா அந்த தாவரத்துக்கு ஒன்றுமே நடக்காது. அதுல இருக்கிற களைகள் மட்டும்தான் அழிவடையக்கூடியதாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விசிறப்படும் பூண்டுகொல்லிகளுக்கு பயிர்கள் எதிர்ப்புள்ளதாக இருக்கும் போது பயிர்களுக்கு சேதம் விளைவிக்காது அனைத்து களைகளையும் கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இப்ப தாவரம் வந்துட்டு அதை தாங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும்னு சொல்லி சொன்னா களைகளால தாங்கிக் கொள்ள முடியாது, அவைய செத்து போயிடுவாங்க. பின்ன ஈஸியா களைகளை வந்துட்டு எங்களால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். களைகளை பிரச்சனைக்குரியதாக வந்து விட்டதா என்பதை விவசாயிகள் காத்திருந்து அவதானித்து தேவையான போது பூண்டுகொல்லியை பயன்படுத்த வேண்டி இருப்பது இதன் அனுகூலமாகும். என்ன சொல்றாங்கடா, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. இப்ப நாங்க வந்துட்டு எடுத்தெடுப்புக்கெல்லாம் போய் என்ன செய்யப்படாது, களை கொல்லியை வந்துட்டு அடிக்கப்படாது. ஓகே, 2 புல்லு எழுப்பிட்டு இது செஞ்சுட்டு போட்டு நாங்க அவ்வளவு பூண்டுகொல்லியை கொண்டு போய் எல்லாத்தையும் விசிறப்படாது. ஏன்டா நம்மளுக்கு அது பொருளாதார ரீதியாகவும் தீமை. ஓகே, நிறைய காசு செல்லவாகும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட ஓகே பாதிப்பு வரப்போதான், கொஞ்சம் கூடுது. பின்ன இனிமே இதுக்கு மேல விட்டோம்னா கஷ்டம், இது செய்யதான் வேணும்ன்ற கட்டத்துல வந்துட்டு பார்த்தோம்னா நாங்க விசிற வேணும். இப்படி இல்ல, ஒரு 2 புல்லு முளைக்குது, 2 காலம் முளைக்க, அதுக்கு ஒரு அடிக்கிற, இன்னொரு காலம் முளைக்க, இன்னொரு போய் அடிக்கிற அப்படின்னு செஞ்சோம்டா என்னஞ்சிடும், அது பழகி போயிடும். அது வந்துட்டு பழகி போயிட்டு அதுக்கு எங்களால வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்துட்டு போயிடும். இப்போ உதாரணமாக நம்மளுக்கும் நாங்க வந்துட்டு சில வேலைகள்ல குழப்படி பண்ணுவோம். ஒரு வீட்டு அப்பாவோ அம்மா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் நம்மளுக்கு செல்லம் தருவாங்க. ஏன்னா அப்படித்தானே, ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒண்ணு செய்ய மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல வாய் காட்டிட்டு இது செஞ்சுட்டு கொஞ்சம் போன மட்டும் சொல்லி சொன்னா என்ன செய்யும், இது அடிபடி மட்டும் அவருக்கு அம்மாவது ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் பாப்பாதுக்கு பிறகு 50 பேசும். அப்படித்தானே, அது மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த கலைகள் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு பிறகுதான் நாங்க இந்த கலை கொல்லிகளை வந்துட்டு பிரிவிக்க வேண்டி இருக்கும். எடுத்தடுப்புக்கெல்லாம் பிரிவிக்கப்படாது. இப்ப வீட்டையும் தான் அம்மா அல்லது அப்பா எப்பயாவது இருந்து போட்டு அடிச்சா பயம் இருக்கும். அப்படித்தானே, அப்பா அடிப்பாரு, அம்மா அடிப்பாரு அப்படின்னு சொல்லி பயம் இருக்கும். ஒரே போட்டு அடிச்சு கொண்டு இருந்தா என்ன நடக்கும், சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு போட்டு அடிச்சு கொண்டு இருந்தா என்ன நடக்கும், அடிக்க புரியலா அடிச்சுட்டு போங்க நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி போயிடும். அப்படித்தானே பெரும்பாலும். ஓகே, அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த கலைகளுக்கு எடுத்தெடுப்புக்கு எல்லாம் நாங்க போயிட்டு கலைக்கொல்லிகள் அடிக்க கூடாது. ஒருவேளை அப்படி தேவையில்லாததுக்கெல்லாம் போட்டு தொடர்ச்சியாக ஒரே கலைக்கொல்லியை நாங்க அடிச்சு கொண்டிருந்தோம்டா கலைக்கொல்லிகளுக்கு எதிர்ப்பு தன்மை உள்ள தாவரங்கள் உருவாக்கப்பட்டிரும், எதிர்ப்பு தன்மை உள்ள அந்த கலைகள் உருவாக்கப்பட்டிரும். அப்படியான கலைகளுக்கு நாங்க சொல்ல போற பேர் மிகை கலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்றுக்கும் கட்டுப்படும், பழக்கப்பட்டது, அடி வாங்குறது பழக்கப்பட்டது. ஓகே, ஒரே போட்டு அடிச்சு கொண்டிருக்காங்க அடிங்க ரெண்டு மாதிரி இருக்கு. அதுதான் எப்பயாவது இருந்து போட்டு ஓகே வருது லிமிட்டை விட கூடுதல்னா கூட பிசுறு எல்லாத்தையும் சாமிக்கிறது உண்டு. ஒரே போட்டு நாங்க அதுக்கு அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கிட்டத்தட்ட அதை பழக்கப்படுத்தி எடுக்கிற மாதிரி. எனக்கு ஒரு பாட்டில ஒரு படத்துல அஞ்சல் அடிக்கிற இங்கல் அடி அப்படின்னு காட்டு வரல, அது மாதிரி வந்துட்டு அதை பழகிடும். சோ அந்த மிகை கலைகள் என்ன காரணத்துக்காக வந்துட்டு விருத்தி அடையுது என்றதை வந்துட்டு ஞாபகம் வச்சு கொடுங்க. ஓவரா போட்டு நாங்க ஒரே கலைக்குடிய திரும்ப திரும்ப அடிச்சு கொண்டு தம்னா அதுக்கு பழக்கப்பட்டு போயிடும். சோ அதனாலதான் இந்த மிகை கலைகள் வந்துட்டு உருவாக்கப்படுது. ஒவ்வொரு லைன் பை லைனா ஸ்டேட்மெண்ட் போடலாம், லைன் பை லைனா வந்துட்டு விளங்கி எடுக்க முயற்சி செய்யுங்க. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, இது பூண்டுகொல்லி பாவனையை குறைக்கும். இப்ப நாங்க கஜிதானே எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, லிமிட்டுக்கு பிறகுதான் கிடைக்கணும். ஒரு 2-3 புல் எழும்புறதுக்கு எல்லாமே வந்து நாங்க கலைக்கொல்லிகளே செய்யக்கூடாது. நம்மளுக்கு காசு மணிய அதோட அந்த பூண்டுகொல்லிகளால வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சூழலுக்கும் அப்படியான ஒரு விஷயமாக வந்துட்டு இருக்க போது, அது ஒரு பிரதிகூலமான விஷயமாக வந்துட்டு இருக்க போது. அப்படித்தானே. சோ
நாங்க தேவையண்டா மட்டும் அடிக்க வேண்டும். ஓகே, அந்த களை கொல்லிகளை இது வந்துட்டு பார்த்தோம்னா பூண்டுகோழி பாவனையும் குறைக்குமா. எனினும் பாருங்க, அதுதான் சொல்றாங்க மிகை கலைகள் ஏன் அதுக்காக ஹைலைட் பண்ணுங்களா கேட்கலாம், ஸ்ட்ரக்சர்லையும் கேட்கலாம். நாங்க என்ன விளங்கி வச்சிருக்கோம், ஏன் மிகை கலை இப்போ வரும், ஒரே பூண்டு கொல்லிய தொடர்ச்சியா கூட அடிச்சு கொண்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னா இந்த மிகை கலைகள் வரும். பாருங்க, அதே பூண்டு அதுக்காக ஹைலைட் பண்ணுங்களா, அதே பூண்டுகொல்லியை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டால் களைகள் குறிப்பிட்ட பூண்டுகொல்லிகளுக்கு எதிர்ப்புள்ளதாக விருத்தி அடையும். இது மிகை களைகள் என அழைக்கப்படும். அதுக்காக மார்க் பண்ணுங்க. நம்மள்ட்ட ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு நான் ஒரு குட்டி கடி தான் வரப்போகுது, என்னதை போடுறாங்க இது கூட இருக்கலாம். மிகை களைகள் என்றா என்ன, எப்படி விருத்தி அடையுது அப்படி என்ன மாதிரி வந்து கேட்கலாம். நாங்க என்ன விளங்கி வச்சிருக்கோம், ஒரே பூண்டுகொல்லியை தொடர்ச்சியாக வந்துட்டு பிரேஜ் கொண்டு மாட்டோம், அந்த களை வந்துட்டு அந்த பூண்டுகொல்லிக்கு பழக்கப்பட்டுரும். சோ அதுக்கப்புறம் என்னதான் நாங்க பிரேஜாலும் ஆகாது. சோ அப்படியான கலைகளுக்கு தான் நாங்க சொல்ல போறது மிகை கலைகள். எப்ப தேவையோ தேவையான டைம்ல மட்டும்தான் அதை நாங்க குறிப்பிட்ட சரிவில் பிரயோகிக்க வேண்டும். எடுத்தடுப்புக்கு எல்லாம் சும்மா சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து தொடர்ச்சி அடிச்சு கொண்டோம்னா பழக்கப்பட்டு போயிடும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க, ஒரு பூண்டுகொல்லிகளுக்கு எதிர்ப்புள்ள ஜிஎம் பயிரின் அதே பூண்டுகொல்லிக்கு எதிர்ப்புள்ள பயிர் ஒன்று நடப்பட்டால் முன்னைய பயிரின் எஞ்சிய வித்துகள் முளைத்து அதே பூண்டுகொல்லியால் கட்டுப்படுத்த முடியாத கலையாக மாறலாம். உதாரணமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இப்ப வந்துட்டு ஒருக்கா வந்து நாங்க நெல்லை செய்யறோம்னு சொல்லி வைப்போம். சரியா, நெல் ரை பண்றோம் பயிராக, அதுக்குள்ள நிறைய கலைகள் வந்துட்டு இருக்குது. அங்கே நிறைய கலைகள் வந்துட்டு காணப்படுதுன்னு சொல்லி வைப்போம். இப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட பூண்டுகொல்லியை அடிச்ச உடனே கலைகள் எல்லாம் செத்து போயிடும். ஆனா அதுக்குள்ள அந்த நெல் வந்துட்டு எப்படியான ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க, அதுக்கு வந்துட்டு விருத்தி அடையக்கூடிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. இப்ப அதே ஆக்களை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அடுத்த போகத்துல வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அடுத்த போகத்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அதே பயிரை வந்து நாங்க திரும்ப பயிர்ற நேரம் வந்துட்டு என்ன செய்யலாம், அவியலை மிகை கலைகளாக வந்துட்டு மாற்றம் அடையலாம் அப்படின்ற மாதிரி கழிச்சிருக்காங்க. இப்பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு அதுக்காக ஹைலைட் பண்ணுங்களா, வெவ்வேறு பூண்டுகொல்லிகளை சகிக்கக்கூடிய பயிர்கள் சுழற்சி முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஓகே, சோ சுழற்சி முறை பயிற்சியை ஒரே ஆளை திரும்ப இது செஞ்சு கொண்டிருக்கக்கூடாது, இந்த மிகை கலைகள் உருவாகிற பிரச்சனைகள் வருது. சோ பின்ன நாங்க என்ன செய்யணும் வேண்டாம், பூண்டுகொல்லிகளையும் மாத்தணும், அதே மாதிரி வந்துட்டு நாங்க செய்யற பயிர்களையுமே வந்துட்டு என்ன செய்யணும், அடிக்கடி வந்துட்டு மாத்தி கொள்ள வேணும். அப்படி இல்லாட்டி இங்க அந்த மிகை கலைகளினுடைய தாக்கம் வந்துட்டு உயர்வாக வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை, எஸ்ஏ வந்து எழுதணும், ஸ்ட்ரக்சர் ரீதியாக அவ்வளவு முக்கியம் இல்லை. நம்மளுக்கு முக்கியம் இதுக்குரிய உதாரணங்கள். ஓகே, உதாரணங்களை வச்சுதான் நம்மளுக்கு எம்சிக்யூ வந்துட்டு போடுவாங்க. ஓகே, 2வது பேராகிராஃப்ல அந்த உதாரணங்கள் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. சரி பாப்போம். பூண்டுகொல்லிகளுக்கு சகிப்புத்தன்மை உள்ள பயிர்களுக்கு நன்கறிந்த உதாரணங்களாக கிளைபோசம், இந்த பெயர்கள் கொஞ்சம் வாய்ப்புல வராது, மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னவா, கிளைபோசேட், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கொடுத்தாம 3 மாதத்துக்கு என்ன கிளைபோசேட் என்ற பூண்டுகொல்லிகளுக்கு சகிப்புத்தன்மையுடைய பயிர்கள் மாற்றப்பட்ட பயிர்களாக அமையும். இத்தாவரங்கள் ரவுண்ட் அப் ரெடி என அழைக்கப்படும். ஏனெனில் கிளைபோசேட்டினுடைய வர்த்தக பெயர் ரவுண்ட் அப் ஆகும். சோ என்ன சொல்றாங்கடா, இந்த கிளைபோசேட்ன்றது வந்துட்டு ஒரு வகையான கெமிக்கல். இந்த கெமிக்கல் அடிச்சா சில பயிர்கள் வந்துட்டு சாகாது. ஓகே, களைகள் மட்டும்தான் சாகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ இந்த கிளைபோசேட்டுக்கு விருத்தி அடைந்த ஜெனட்டிக்கல் மோடிஃபைடான பயிர்கள் வந்துட்டு நிறைய இருக்குது. அதுக்குரிய உதாரணத்தையும் பார்த்து வச்சுக்கணும், உதாரணமும் போடுறாங்க. பருத்தி, சோளம், கெனோலா, சோயா, அவரை, பீட்ரூட், கோதுமை இவ்வளவு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இது இன்னும் ஒரு பேர் வச்சிருக்காங்களா, இந்த கிளைபோசேட்டை தாங்கக்கூடிய ஆக்களுக்கு நாங்க சொல்ல போற பேர் ரவுண்ட் அப் ரெடி பயிர்கள் அப்படின்னு வச்சிருக்காங்களா. ஏன் ரவுண்ட் அப் ரெடி பயிர்கள்னு சொல்றாங்கடா, இந்த கிளைபோசேட்ன்ற அந்த கெமிக்கல் இருக்குதானே, அந்த கெமிக்கல் அடிச்சா களைகள் மட்டும்தான் சாகும், பயிர்கள் வந்துட்டு சாகாது. சோ அதை தாங்கிறதுக்கு பயிர்கள் வந்துட்டு விருத்தியாக்கப்பட்டிருக்கு. அப்படியான பயிர்கள் தான் நாங்க ஜெனடிக்கல் மோடிஃபைடான பயிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த கிளைபோசேட்டினுடைய வர்த்தக பேர், ஓகே, அதை வர்த்தக ரீதியாக தயாரிக்கிற நேரம் அதுக்கு ரவுண்ட் அப் பேர் வச்சிருக்காங்க, நாங்க கைதானே ரவுண்ட் அப்னு சொல்லி. சோ அதால வந்துட்டு இந்த ரவுண்ட் அப்ப தாங்கி கொள்ளக்கூடிய ஆக்கள் படியாத்தான் வந்துட்டு அதுக்கு ரவுண்ட் அப் ரெடி பயிர்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த ரவுண்ட் அப் ரெடி பயிர்கள்ல வந்துட்டு நாங்க களத்துக்குள்ள இருக்கிற நேரம், வயல்ல இருக்கிற நேரம் பயப்படாம நாங்க கிளைபோசேட்டை விசிறலாம். அதுல அதுக்குள்ள இருக்கிற களைகள் மட்டும்தான் சாகும்,
பயிர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. இப்ப நாங்க நோமலா கொண்டு போய் இதை தாங்கிக் கொள்ளாத பயிர்களுக்கு கிளைபோசைட் பயிர்க்குள்ளாக்கி சிறி விட்டோம்னா எல்லாம் களையும் செத்து போயிடும், பயிரும் செத்து போயிடும். பட் இவியலை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைபோசைட்டை தாங்கக்கூடிய பயிர்களாக இருக்கப்படுறாங்க. இந்த ரவுண்ட் அப் ரெடி பயிர்களுக்குரிய உதாரணம் வந்துட்டு யாரு நாங்க ரவுண்ட் அப் ரெடி பயிர்கள் என்று சொல்ற? ரவுண்ட் அப் ரெடி பயிரண்டா என்ன அப்படியான கேள்விகள் நம்மள ஸ்ட்ரக்சர்ல வரலாம். நீங்க இதுல நிறைய விஷயம் கூட அலம்பி வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்துட்டு என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா முக்கியமான விடயங்களை மாத்திரம் வந்துட்டு ஷோர்ட் பண்ணி வந்துட்டு எழுதி கொடுங்க. நம்மளுக்கு எம்சிக்யூவை நாங்க பிட விட்டுறக்கூடாது, அதான் முக்கியம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க, ரெண்டாவது வந்துட்டு போட்டிருக்காங்க இன்னும் ஒரு பூண்டுகொல்லி சகிப்புத்தன்மைக்குரிய பயிர்களாக வந்துட்டு லிபர்டி லிங்க். என்ன பேரு லிபர்டி லிங்க். ஓகே, ஏதாவது ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சு கொடுங்க, இதெல்லாம் மட்டும் போய் மறந்துடப்படாது. கிளைபோசைட்டா ரவுண்ட் அப் ரெடி பயிர்கள் அது சொல்லுவோம். லிபர்டி லிங்க் சம்பந்தமாக வைக்கிறாங்க. அதே மாதிரி அப்படின்றது இன்னும் 2 பேர் சம்பந்தமாக வைக்கிறாங்க. இந்த லிபர்டி லிங்கா என்னத்தை தாங்கி கொள்றாங்க, இன்விகர்டா என்னத்தை தாங்கி கொள்றாங்கன்னு சொல்றாங்க. இவை குளுபோசினேட், ஓகே, குளுபோசினேட் என்ற கெமிக்கலுக்கு எதிர்ப்புள்ளாக்கலாம். 2 பேர், லிபர்டி லிங்கும் சரி இன்விகரும் சரி, குளுபோசினேட் என்ற ஒரு வகையான கெமிக்கலுக்கு வந்துட்டு விருத்தி உள்ளாக்கலாம். சோ இந்த குளுபோசினேட்டுக்கு எதிர்ப்புள்ள ஆக்கள் பருத்தி, சோளம், கெனோலாஸ், அதே தான் கிட்டத்தட்ட பீட்ரூட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். யார் யாரு இதன்னு சொல்லி பார்த்து வச்சு கொடுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாத்தோம்னா 3வது கெமிக்கலாக வந்துட்டு புரோமோக்சினோ. பேர்களை பாடமாக்க பெரிய விஷயம் நம்மளுக்கு. சோ இது ஒரு படியா ஷோர்ட் பண்ணி எழுதி கொடுங்க, புரோமெக்சினோ. ஓகே, சோ இந்த கெமிக்கலுக்கு மாற்றப்பட்ட பருத்தியை வந்துட்டு இந்த பிஎக்ஸ்என் பருத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பின்ன இதுல 3 கெமிக்கல் சம்பந்தமா சொல்றாங்க. ஒன்று வந்து கிளைபோசைட்டுக்கு கிளைபோசைட் என்ற கெமிக்கலை வந்து தாங்கி கொள்ற ஆட்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன பேர் வச்சிருக்காங்க, ரவுண்ட் அப் ரெடி பயிர்கள் சொல்றாங்க. யார் யார் உதாரணம் பார்த்து வச்சு கொள்ளுங்க. அது அது வந்துட்டு என்ன கெமிக்கல், அது என்னத்தை தாங்கி கொள்றாங்களாக வந்துட்டு கிளைபோசைட்டை வந்து தாங்கி கொள்றாங்களா இருப்பாங்க. அதே மாதிரி என்னது குளுபோசினேட், வாய்க்குள்ளேயும் பெறுது இல்லை, குளுபோசினேட் அதை தாங்கி கொள்றது 2, லிபர்டி லிங்கும் அதே மாதிரி வந்துட்டு இன்விகர். ஏதாவது ஷார்ட்கட் உருவாக்கிடுமா? லிபர்டி லிங்க் இன்விகர் மறந்து போயிடும். இப்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அங்க போய் மறந்து போயிடும். ஏதாவது உருவாக்கி எடுங்க. உங்களுக்கு தான் மெதட் சொல்லி தந்திருக்கேன் தானே, சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் நம்மளோட இதோட ரிலேட்டட் பண்ணி உருவாக்கி எடுங்க. அங்க போய் மறந்துடும் எது குளுபோசினேட், இது அங்க போய் தான் குழப்பம். சோ லிபர்டி லிங்க் இன்விகர், லிபரின். ஓகே, ஏதாவது உருவாக்கி எடுங்க. உருவாக்கி நான் சொல்றேன். ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க புரோமோக்சினோ. சோ அது வந்துட்டு பருத்தியில வந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு 3 உதாரணம், அந்த 3 உதாரணத்தை மொழி வச்சுக்கோங்க. எம்சிக்யூ ரீதியாக இந்த உதாரணங்கள் தான் முக்கியம். நம்மளோட ஸ்ட்ரக்சர் ரீதியாக இந்த மிகை கடைகள் என்ன, மிகை கடைகள் எப்ப விருத்தி அடையுது என்றதை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. விஷயம் விளங்கிட்டு தானே, ஐடியா விளங்கிட்டு தானே, இவ்வளவுதான் இந்த பிரயோகமாக வந்துட்டு இருக்க போகுது. பின்ன நாங்க ஆரம்பத்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பீடைகளுக்கு எதிர்ப்புள்ள தாவரம் பார்த்துட்டோம், 2வது நோய் எதிர்ப்புள்ள தாவரம் பார்த்துட்டோம், இந்த பூண்டுகோழிகளுக்கு எதிர்ப்புள்ள தாவரங்களும் பார்த்துட்டோம். இது தவிர நாங்க கதைச்சிருந்தோம் விவசாயத்துறையில போஷணையையும் தரத்தையும் கூட்டுறதுக்காக நிறைய உற்பத்தி பொருட்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் ஆர்கானிசத்தை பயன்படுத்தி வந்துட்டு தயாரிக்கப்பட்டிருக்குது. சோ அப்படியான தரம் கூட்டப்பட்ட பொருட்கள் எப்படி எப்படி உற்பத்தி செய்யப்படுது, யார் யார் அது உதாரணம், அது என்ன காரணிகளை வச்சு அது கிரியேட் ஆகுதுன்றத பத்தி அடுத்ததாக கதைக்கிறாங்க. விவசாயத்துறை என்று கதைக்க கூட நாங்க அவ்வளவுதையும் கொடுக்க வேணும். இப்ப நாங்க எழுதக்கூட எல்லாத்தையும் எழுதி எல்லாத்தையும் தொகுத்துதான் எழுதுவோம். நான் உங்களுக்கு இதுக்குரிய ஸ்கீம் தருவேன். விவசாயத்துறை இது வந்த கேள்வி வந்திருக்குது. விவசாயத்துறையில் ஜெனடிக்கல் மாடிஃபைட் ஆர்கானிசத்தினுடைய விரிவங்களை விவரிக்க வேண்டாம். நாங்க இந்த பீடைக்கொல்லிகள், நோய் எதிர்ப்புள்ள தாவரங்கள், பூண்டு கொல்லிகள், இந்த விஷயமானது எல்லாத்தையும் கலந்த மாதிரி கொடுக்கணும். நான் இப்படியான கேள்விகளுக்குள்ள வந்துட்டு போவாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு தனி கேள்வியா வரும். 5வது கேள்வி எஸ்ஏ ஃபுல்லாவே தனி கேள்வியா வரும். மேபி என்று போட மாட்டாங்க. அப்படி இல்லை, ஏதாவது ஒன்றை உடைச்சி பீடைக்கொல்லிகளுக்கு எதிராக விவசாயத்துறையில எப்படி ஜெனடிக்கல் மாடிஃபைட் ஆர்கானிசம் ஹெல்ப் பண்ணுது, பூண்டுகொல்லிகளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, தரத்தை உயர்த்துறதுல அப்படி தனித்தனியா கேட்டா ஏபி 2 பகுதிக்குள்ள போவாங்க. சோ நீங்க என்ன செய்யுங்க, ஃபுல் கேள்விக்கே ஃபர்ஸ்ட் ஆயுதமா இருங்க. அப்படி உடைச்சு கேட்டாலும் நாங்க எழுதக்கூடியதா இருக்கும். இதுகளுக்குள்ளதான் கை வைக்காதீங்க. நம்ம சேஃப்டி ஆப்ஷன் வந்துட்டு
2ஆம் படத்துல வர்றது சி, 4ஆம் படத்துல வர்றது, 5ஆம் படத்துல வர்றது 2 கேள்வி எழுதி போட்டு வேலையை பாருங்க. இனி அதுகளுக்குள்ள தெரியாத இது தூக்கி போட்டா கீழே வந்துட்டு இது செய்யுங்க, அங்கே ஷோர்ட் நோட்டு போங்க. அதுவும் தெரியாட்டி 5வது கேள்விக்கு வாங்க. இப்போ ஒரு ஆப்ஷனே இல்லாட்டி இதுகளுக்குள்ள போங்க. ஏன்னா இதுகள் எல்லாத்தையும் ஞாபகம் எழுத மாட்டேன். சில ஆட்கள் கொஞ்சம் இதா இருக்கிறார்கள் வந்துட்டு ஞாபக சக்தி இருக்கிறார்கள், இதை எழுதி கொள்ளக்கூடியதா இருக்கும். பெரு டேர்ம்பேர்ட்ஸ் தானே, அதில் இதெல்லாம் மறந்துடும். சும்மா கதை அடிச்சு விட இல்லாது. கண்டிப்பா அதில் இருக்கிற மாதிரி நான் மார்க்ஸ் போடுவானுங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக படிக்க வேணாம்னு சொல்லல, படிக்க ஒரு சேஃப்டி ஆப்ஷன் வச்சுக்கணும். தச்சியெல்லாம் நாங்க ஏதாவது படிக்காதவங்களை போட்டுக்கிட்டோம்னா இதை தானே எழுத வேண்டி இருக்கு, ஒரு அரைவாசி மார்க்ஸ் ஆஜி எடுக்கிறதுக்காச்சு. ஸோ சேஃப்டி ஆப்ஷனுக்காக படிச்சு வச்சுக்கணும். பட் பெட்டர் ஆப்ஷன் 2, 4, 5ல வர 2 அதுதானே இருக்கும். ஓகே பாருங்க, அடுத்ததாக வந்துட்டு இந்த வேறு முக்கியமான பண்புக்கூறுகளை கொண்ட ஜிஎம் தாவரங்கள் அப்படி என்ற ஹெடிங்ல வந்துட்டு இந்த போஷணை பெருமானம் உயர்த்தப்பட்ட, தரம் உயர்த்தப்பட்ட தாவரங்கள் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கிறாங்க. என்னென்ன விடயங்கள் வந்துட்டு கதைச்சிருக்கிறாங்கன்றத பார்ப்போம். விவசாயத்துறையில் முக்கியத்துவமான ஏனைய பண்புக்கூறுகள் மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி தரத்தை உள்ளடக்கியது. பயிர்களினுடைய போஷணை பெருமானத்தை அதிகரித்தல் இதன் இப்பரப்பின் முன்னுரிமைகளில் உண்டாகும். என்னவா இந்த தரத்தை உயர்த்துறதுல மிக முக்கியமான இது வகைகள் பண்ணுங்களா, ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். பயிர்களினுடைய போஷணை பெருமானத்தை அதிகரிக்கிறது தான் வந்துட்டு இதுல நோக்கமாக வந்துட்டு இருக்காரு. இதுல அவங்க ஒரு 5-6 உதாரணம் சொல்லியிருக்காங்க. நீங்க ஷோர்ட் பண்ணி எடுங்க, ஷோர்ட் பண்ணி எடுங்க. என்னென்ன உதாரணம் எப்படி எப்படி தயாரிக்கப்படுதுன்றத வந்துட்டு ஷோர்ட் பண்ணி எடுங்க. நம்மளுக்கு இப்ப நான் உங்களுக்கு அந்த முதலாவது கேள்விக்கு ஷோர்ட் நோட் ரெடி பண்ணிட்டது தானே, அது மாதிரி இதுல எம்சிக்கு வரக்கூடாது, இதுல ஷோர்ட் நோட் கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணாம நீங்க எழுதி எடுங்க என்னென்னதுக்கு என்னென்ன இதுன்னு சொல்லி. அதுல முதலாவது நம்மளுக்கு உதாரணமாக போட்டிருக்கிறது ஜெனட்டிக்கல் மாடிஃபைடாக வந்துட்டு மாற்றி அமைக்கப்பட்ட கெனோலா என்ற தாவரங்கள், கெனோலா பேதங்கள். நம்மளுக்கு என்ன கதையண்டா, இந்த ஜெனட்டிக்கல் மாடிஃபைடான கெனோலா பேதங்கள்ல வந்துட்டு அப்படி என்ன சிறப்பியல்பு வந்துட்டு இருக்குது, இதைத்தான் நாங்க வேறு எழுதி எடுக்கணும். என்ன சிறப்பியல்பு இருக்குது, எப்படி இது கிரியேட் பண்ணப்பட்டது, எதுல இருந்து எதை யூஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ணப்பட்டது, இந்த 2 விடயங்களும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதுல சிறப்பியல்பு வந்துட்டு என்ன, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எப்படி வந்துட்டு கிரியேட் பண்ணப்பட்டது, இந்த 2 விஷயமும் தெரிஞ்சிருக்க வேணும். சரிப்பா, ஜெனட்டிக்கல் மாடிஃபைடான கெனோலா பேதங்கள் அப்படின்ட்டு பாருங்க. இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா முக்ளிசரைட்டு கூறுகள், அதிகரிக்கப்பட்ட ரைக்ளிசரைட் வந்துட்டு ரைக்ளிசரைட் கண்டென்ட் வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு இருக்கலாம். இப்படியான சிறப்பியல்பு சம்பந்தமாக கதைக்கிறாங்க. அதே மாதிரி சமிபாடு அடைய முடியாத தாவர பைட்டேட்டில் இருந்து பொஸ்பரஸை விடுவிப்பதற்காக அதிகளவான பைட்டேஸ் என்ற ஒரு என்சைம், இந்த ஃபைட்டேஸ் தான் வந்துட்டு என்ன செய்தான், ஃபைட்டேஸ் சமீபாடு அடையாத ஃபைட்டேட்ல இருந்து பொஸ்பரஸை விடுவிக்கிற வேலையை வந்துட்டு பாக்குற ஆக்கள் அந்த ஃபைட்டேஸ் நொதியம் வந்துட்டு இருக்கா. இது எப்படி உருவாக்கப்பட்டதுன்ற கதைக்கு இல்லை, பட் நம்மளுக்கு இது தேவையில்லை. ஜஸ்ட் இவர சிறப்பியலும் ஜெனட்டிக்கல் மாடிஃபைடான கெனோலா பேதங்கள்ல ஒரு சாதாரணமான கெனோலா பேதங்கள்ல இருந்து எப்படி வந்துட்டு வேறுபடுது. சோ அவர்ல வந்துட்டு பார்த்தோம்னா முதலாவது சிறப்பியல்பாக அவங்க சொல்லியிருக்கிறது ரைக்ளிசரைட் கண்டென்ட் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கடும் கூடுதலாக வந்துட்டு இருக்கும். ஓகே, 2வது இவர்கள் அந்த ஃபைட்டேஸ் என்ற என்சைம், ஓகே, அது வந்துட்டு கடும் கூடுதலா இருக்கும். இந்த ஃபைட்டேஸை பொறுத்த வரைக்கும் தாவரங்கள்ல வந்துட்டு இந்த ஃபைட்டேட் என்ற ஒரு கண்டென்ட் இருக்கா, அவருக்கு சமீபாடைய அந்த கண்டென்ட், அதுல இருந்து பொஸ்பேட்டை வந்துட்டு விடுவிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுதான். சாரி, பொஸ்பரஸை வந்துட்டு விடுவிக்கிறதுக்கு வந்துட்டு இது இந்த ஃபைட்டேஸ் என்சைம் ஹெல்ப் பண்ணுதான். இந்த கெனோலா பேதங்கள்ல ஃபைட்டேஸும் அதிகமாக இருக்கும், ட்ரைக்ளிசரைட் கண்டென்ட்டும் வந்துட்டு பழமையான கெனோலா பேதங்களை விட அதிகமாக இருக்கும். 2 சிறப்பியல்புகள் சொல்லப்பட்டிருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஷோர்ட் நோட் பண்ணி எடுங்க. கெனோலா பேதங்கள் அதுல என்ன சிறப்பியல்புகள் இருக்கு. சில நேரம் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போடக்குள்ள வந்துட்டு 1-2 வந்துட்டு மாத்திக்கிட்டு நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். சரி, 2வது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஜெனட்டிக்கல் மாடிஃபைடான உருளைக்கிழங்கு, ஜெனட்டிக்கல் மாடிஃபைடான உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்ப மெயினா அந்த சிறப்பியல்புகளை தான் சொல்லி கொண்டு வர்றாங்க. அமைலோஸ் குறைவா, நாங்க கழிச்சிருந்தோம் அந்த உருளைக்கிழங்குல எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ச் கண்டென்ட் கூடுதலாக இருக்கும் என்று சொல்லி சொன்னா அதை நாங்க இந்த சிப்ஸ் எல்லாம் போடுறதுக்கு பயன்படுத்தலாம், பத்தி போயிடும். கொஞ்சம் அவன்ல வச்ச பண்ணாலே பத்தி போயிடும். கூடுதலாக இந்த ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்க மாட்டான். சோ அந்த அமைலோஸ் என்னது, ஸ்டார்ச் இதுதான் அமைலோஸும் அமைலபெக்டின். அமைலோஸ் கண்டென்ட் வந்துட்டு குறைவாக இருந்தா நல்லா வடிவம் அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ்லயும்
அதுலயும் நிறைய டைப்பான சிப்ஸ் இருக்குது தெரியும். அந்த என்ன ஓகே பிரிங்கிள்ஸ் நினைக்கிறேன் சம்திங் சாப்பிட்டீங்களா? அது ஒரு பெரிய டின் மாதிரி அடைச்சு வச்சு, அது எனக்கு விருப்பம் இல்லை. பார்த்துருக்குறேன். ஒரு அது பிரைஸே ஒரு 1000 ரூபாய் 1500. நம்ம சிப்ஸ் வந்து எவ்வளவு பேக்கெட் 200 ரூபாய்க்கும். அந்த பேக்கெட்டை பார்த்த மாதிரி சொன்னா ஒரு 1500 2000 ரூபாய்க்கு கிட்ட விற்பாங்க. அதனால பிரைஸ் கூடின ஒரு சிப்ஸ் ஒரு பாட்டில் மாதிரி அடைச்சிருப்பாங்க. அது இல்லாம அந்த அந்த சிப்ஸ் இதை பார்த்தோம்னா கண்டிப்பா ஒயிட் கலர்ல இருக்கும். நம்மட உருளைக்கிழங்குல இல்லாம அதை போடலாமா? இல்ல. ஓகே, நம்மட உருளைக்கிழங்குல கூட பார்த்து நம்ம உருளைக்கிழங்கு பொரிச்சா அப்படி வரும், அப்படிதான் வரும். ஏன்னா நம்மடையில வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் வந்துட்டு கூட, ஸ்டார்ச் கண்டென்ட் கூட இருக்கும்னா பத்தி போயிடும். ஓகே, வேக வைக்க கூட. பட் ஸ்டார்ச் கண்டென்ட் குறைவாக, மாப்பொருள் கண்டென்ட் வந்து குறைவாக இருக்கும்னு சொல்லி சொன்னா குயிக்கா வந்துட்டு அந்த என்ன சரி கரியாகாது. ஸோ ஜெனடிக்கல் மோடிஃபைடு ஆர்கானிசத்தை பயன்படுத்தி அதை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ குறைந்த அளவு அமைலோஸ், கூடிய அளவு அமைலோபெக்டின், அமைலோபெக்டின் ரெண்டுமே ஸ்டார்ச் டைப்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். வடிவமாக பண்ணுங்களா? அமைலோஸ் குறைவாக இருக்குமா, அமைலோபெக்டின் கூட இருக்குமா? சரிதானே? இதான் ஜெனடிக்கல். ஒவ்வொரு ஜெனடிக்கல் மோடிஃபைடாக மாற்றப்பட்ட ஒவ்வொரு ஆக்கிற கேரக்டரும் வந்துட்டு என்னென்னன்றதை வந்துட்டு வடிவா மார்க் பண்ணி வச்சுக்கொடுங்க. ஓகே, அடுத்தது 3வது தாவரமாக வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா சோயா அவரை பத்தி கதைக்கிறாங்க. ஓகே, சோயா அவரை தொடர்பாக வந்துட்டு கதைக்கிறாங்க. சோயா அவரையை பொறுத்த வரைக்கும் இதுல ஒலிக் ஆசிட் என்ற அப்படியான ஒரு ஆசிட் இருக்குதா. சோ இது வந்துட்டு கூட இருக்கா. ஓகே, வளமையாக வந்துட்டு இருக்கிற சோயா அவரையை விட ஜெனடிக்கல் மோடிஃபைடான சோயா அவரையில இந்த ஒலிக் ஆசிட் கண்டென்ட் வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு இருக்குமா. பின்ன ஜிஎம் கெனோலா பேதங்கள்ல என்ன சிறப்பியல்பு, ஜிஎம் உருளைக்கிழங்குல என்ன அடிஷனலான குவாலிபிகேஷன் இருக்குது, ஜிஎம் சோயா அவரையில என்ன அடிஷனலான குவாலிபிகேஷன் இருக்குது, எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சு கொடுங்க. 1-2 மாத்திக்கு இது போட்டு ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அடுத்ததாக வந்து நம்ம சொல்லி இருக்கிறது தங்க அரிசி. இது நாங்க ஓ லெவல்லையும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இந்த தங்க அரிசி கோல்டன் ரைஸ் சம்பந்தமா. சரி பாருங்க, தங்க அரிசியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுல வந்துட்டு லிமிட்டை விட கூடின அளவு ப்ரோ விட்டமின் ஏ இருக்கு. என்ன இந்த ப்ரோ விட்டமின் சொல்லி சொன்னா விட்டமின் ஏ உருவாக்கப்படுறதுக்குரிய முன்னோடி. விட்டமின் வளமையாக தானியங்கள்ல நோமலான இதுகள்ல நெல் மாதிரியான தானியங்கள்ல விட்டமின் பி வந்து கூட இருக்கும். விட்டமின் ஏ அளவு இருக்கு, பட் லிமிட்டை விட குறையதான். தானியங்கள்ல மெயினா இருக்கிறது விட்டமின் பி. சோ ஆனா இந்த தங்க அரிசியில வந்துட்டு பார்த்தோம்னா ஜெனடிக்கல் மோடிஃபைடு ஆர்கானிசத்தை பயன்படுத்தி விட்டமின் ஏ வந்து உருவாக்கி இருக்காங்க. இங்க காரணம் சொல்றாங்க சிறப்பியல்பையும் சொல்லி வளமையான அரிசை விட இந்த கோல்டன் ரைஸ்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ப்ரோ விட்டமின் ஏ வந்துட்டு கூட இருக்கும். எப்படி இந்த தங்க அரிசை கிரியேட் பண்றாங்க, எந்த பரம்பரையில ஜெனடிக்கல் மோடிஃபைட் பண்ணி இதை வந்து உருவாக்குறாங்கன்ற கதையை வந்துட்டு கதைக்கிறாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க. இது விளைபொருட்களில் தர மேம்பாட்டுக்கான சுவாரஸ்யமான உதாரணம் ஆகும். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதை சொல்றாங்க. வர்த்தக ரீதியாக கிடைக்கப்படக்கூடிய பேதமானது மஞ்சள் நிற பொருள் கொண்ட எப்படி உருவாக்கப்படுறது சொல்றாங்க பாருங்களா. மஞ்சள் நிற கலர் இருக்கிற தாவர நோயாக்கியான ஓகே என்னவா பெண்டோவா அனானெட்டிஸ் ஓகே சம்திங். அது ஒருக்கா ஹைலைட் பண்ணி கொடுங்களா. தமிழ் எழுதப்படாது, இங்கிலீஷ் எழுதணும். ஓகே, இதுல பரம்பரை இலக்குகள் மாற்றப்பட்டுதான் இந்த மஞ்சள் நிற பொருள் கொண்ட தாவர நோயாக்கி பாக்டீரியான பெண்டனா அனானடிஸ். சோ அந்த பரம்பரை இலக்கு மாற்றப்பட்டுதான் வந்துட்டு இது வந்து கண்டிப்பாக இப்ப சொல்றாங்க இதால வந்துட்டு சைட் எஃபெக்ட் ஒன்றும் இருக்காது, விருந்து வழங்கி. ஆனா கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கு. அது நம்மளுக்கு இப்ப நாங்க கொரோனா ஊசி எல்லாம் போட்டோம் தானே, அதெல்லாம் பாதிப்பு இல்லாம இருக்குமா? கண்டிப்பா பாதிப்பு இருக்கு. ஆனா இப்ப நம்மளுக்கு தெரியாது, கொஞ்சம் பயத்துக்கு போகுதுதான் அதுல இது தெரியும். சோ அதே மாதிரி இதுகள் எல்லாம் கண்டிப்பாக இயற்கையை முதிர்ந்த எல்லா விஷயத்தாலையும் பாதிப்புகள் இருக்குது, இதாலையும் பாதிப்புகள் இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் இதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஓகே விஞ்ஞானிகள் வந்து அதை ஒத்துக்கொள்ளது ஓகே தான் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதுல கலர் மாத்திரம் வந்துட்டு கொஞ்சம் கோல்ட் கலர்ல இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி அதுல ஒன்றும் இல்லை. சோ பென்டனா அனானடிஸ் அந்த பேர் இருக்கா என்ன அது இருக்கா, அந்த பேக்லைன் பெரிய இல்லை, அது இருக்கா மார்க் பண்ணி கொடுங்க. சில வழிகிட்ட நம்மளுக்கு எம்சிக்கு போட்டா போட அடிச்சு விட்டுறலாம். சில வழியில ஸ்ட்ரக்சர்ல கேட்பாங்க, ஸ்பெல்லிங் தமிழ் அப்படின்னா மார்க்ஸ் போட மாட்டானுங்க. இங்கிலீஷால் எழுதணும், ஒரு எடுத்து மிஸ்டேக் ஆகினாலும் மார்க்ஸ் போட மாட்டானுங்க. எழுதிட்டு போர்டு இல்லாட்டி மார்க்ஸ் போட மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல கேபிட்டல் இல்லாட்டி மார்க்ஸ் போட மாட்டானுங்க. இடையில ஏதாவது கேபிட்டல் லெட்டர் பூத்தினா மார்க்ஸ் போட மாட்டானுங்க. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதற்காக ஒரு எழுதி பாருங்க, ஸ்பெல்லிங்ஸ் ஒரு எழுதி பாருங்க.
சோ இவ்வளவுதான் தங்கரிசி. தங்கரிசி எல்லாம் மைண்ட்ல வர வேண்டியது வந்துட்டு ப்ரோ விட்டமின் ஏ வந்துட்டு கூடி நாட்கள் தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த தங்கரிசா இருக்க போறாங்க. ஓகே, அடுத்தது ஜிஎம் தக்காளி சம்பந்தமாக கலைக்கிறாங்க. ஜெனட்டிக்கலாக மாடிஃபைட் ஆயின தக்காளி. சோ இதுல என்ன குவாலிபிகேஷன் வந்துட்டு அடிஷனலா நார்மல் தக்காளியில இருந்து ஜெனட்டிக்கல் மாடிஃபைடான தக்காளி எப்படி வேறுபடுது, இது எப்படி உருவாக்கப்படுதுன்ற கதையையும் கதைக்கிறாங்க. சரி பாப்போம். பாருங்க, தக்காளி ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் பயிர்களில் பழம் படுத்தல் தாமதமாவதனால் மனம் அதிகரிப்புடன் மென்மையாதல் வீதமும் குறைபடையும். என்னவா இப்ப தக்காளி வந்துட்டு என்ன ஒரு 2 நாள் 3 நாள் அவ்வளவு தானே இருக்கும், அழுகி போயிடும். கொஞ்ச நாளையில வந்துட்டு அழுகி போயிடும். சோ பின்ன அந்த படுக்கிற அளவை வந்துட்டு குறைச்சமாட்டா, கொஞ்சம் ஸ்லோவா படுக்க வச்சோம்னு சொல்லி சொன்னா நாங்க அதை நீண்ட நாட்களுக்கு விற்பனை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட வந்துட்டு பார்த்தோம்னா அதுல மனம் கூடும். ஓகே, அந்த படுக்கிற வீதம் குறையும்னா மனம் வந்துட்டு கூடுமா. அதே மாதிரி மென்மையாதல் வீதம் குறையாது. மென்மையாதல் வீதம்டா அழுகி போயிடு. நாங்க நார்மல் நம்ம தக்காளி ஒரு 2 நாள் 3 நாளைக்கு இருக்கும். பட் இது வந்துட்டு ஒரு கிழமை வரைக்கும் இருக்கும் அழுகாம. ஸ்லோவா தான் அதுல முதிர்ச்சி வந்துட்டு இருக்கும் இந்த ஜெனட்டிக்கல் மாடிஃபைடான ஆக்களால் உருவாக்கப்பட்ட ஆக்களால. இதுவும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான உதாரணமாகும். ஆனா இது கொஞ்சம் பழமையாக இந்த ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் ஆர்கானிசத்துல எல்லாமே வந்துட்டு என்ன செய்வாங்க, பழமையாக இன்னொரு ஆள்ற பரம்பரையில எடுத்துக்கொண்டு புதி ஒரு புதிய கேரக்டரை கொண்டு வருவாங்க, அப்படித்தானே. பட் இங்க அப்படி இல்லை. அவர பொருள் எடுத்து அவரையே போடுற மாதிரி தான். அவங்க என்ன சொல்ல போறோம், தக்காளியின் பரம்பரை எனக்குதான், தக்காளியின் பரம்பரையில எடுத்து தக்காளிக்கே பூத்த போறோம். ஆனா என்ன, அந்த நாங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் கதைச்சம் தானே, எம்ஆர்ஏ காப்பி பண்ணி தானே இந்த புரதம் வந்து உருவாக்கப்படுறது. அது ரிவர்ஸ்ல இருக்கும். பட் அதே இதுதான் தக்காளியினுடைய பரம்பரையில வேற ஒரு ஆர்டரை எடுத்துக்கொண்டு பூத்தி இப்படி நாங்க ஜெனடிக்கல் மாடிஃபைடான தக்காளியை உருவாக்கல. அதே தக்காளியின் ஜீனை ரிவர்ஸ்ல காப்பி பண்ணி கொண்டு பூத்த போறோம், அவ்வளவுதான். ஓகே, சோ பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி அதுக்கா மார்க் பண்ணுங்களா. தக்காளியே பரம்பரையிலைக்கு வளமையாக இப்படி இருக்கிற இன்னொரு ஆர்டர் எடுத்துக்கொண்டா பூத்துவோம். ஏன்னா மீண்டி எடுத்துக்கொண்டு கத்தரிக்காய் அப்படி பாக்டீரியா எடுத்துக்கொண்டு சோழன் இல்லை அப்படிதான் பூத்துவோம். பட் அவரதை எடுத்து கொஞ்சம் மோடிஃபை பண்ணி போட்டு அவருக்கே பூத்தி விடுறது. வளமையாக நேரா டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ற அந்த டிரான்ஸ்கிரிப்ட ரிவர்ஸ்ல டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி கொண்டு பூத்தி விட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த ஜெனடிக்கல் மாடிஃபைடான தக்காளி ரெடி. ஓகே, பாருங்க, பரம்பரை இலக்கின் ஒரு பகுதி தூண்டியின் திசைகோட்டு சேர்க்கையை மாற்றுவதனால் பிற்புறமான திசையில் பிரதிப டிரான்ஸ்கிரிப்ஷன் பிற்புறமான பகுதி ரிவர்ஸ்ல வந்து நடக்கும். சோ அப்படி பரம்பரை இலக்கு மாற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட ஆக்கள் தான் வந்துட்டு இந்த ஜெனடிக்கல் மாடிஃபைடான தக்காளி. சோ இவியல்ல வந்துட்டு பார்த்தோம்னா பழுக்கிறது தாமதமாகுறதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நல்லா மனம் வீசும். அதே மாதிரி அது அழுகிற வீதம் மென்மையாகிற வீதம் கடும் குறைவா இருக்கு நோமலான தக்காளியோட ஒப்பிடக்கூட. சரியா, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா அப்பிள் சோளம் சம்பந்தமாக ஜெனடிக்கல் மாடிஃபைடான அப்பிள் சம்பந்தமாகவும் சோளம் சம்பந்தமாகவும் சேர்த்த மாதிரி கழிச்சிருக்கிறான். சரி, என்ன சொல்றான் பாப்போம். பல்பீனோல் ஒட்சியேற்றத்தை குறைப்பதனால் கபில நிறமாக அது அப்பிள்கள் உயிர் எதனால் உற்பத்தியில் உதவும் அமைலேசின் அதிகரித்த வெப்ப உறுதித்தன்மை கொண்ட சோளம் என்பன வேறு உதாரணமாக. இப்ப நாங்க ஒரு அப்பிளை கடிச்சு போட்டு வச்சோம்னா என்ன நடக்கும், கொஞ்சம் டைம்ல மாறும். ஏன்னா இப்ப நார்மலா நம்ம நார்மல் அப்பிளை செஞ்சு வச்சோம்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு ஒட்சியேற்றம் நடந்தா அந்த இடத்துல ஒரு ப்ரௌன் கலர் ஃபார்மேஷன் ஒன்று நடக்கும். சோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த ஜெனட்டிக்கல் மாடிஃபைடான இதுகள்ல வந்துட்டு பார்த்தோம்னா அந்த அழுகிற வீதம் அந்த பழுதடைகிற வீதத்தை குறைக்கிற மாதிரி செஞ்சுக்காங்களா. அந்த ஒட்சியேற்றத்துக்கு காரணம் பல்பீனோல் ஒட்சியேற்றம், அதை குறைக்கிற மாதிரியான அப்பிளை டிசைன் பண்ணிக்காங்களா. அடுத்தது சோளத்தை பொறுத்த வரைக்கும் அமைலேசு அதிகரித்த வெப்ப உறுதி தன்மை கொண்ட சோளம். ஓகே, இந்த அமைலேஸ் வந்துட்டு நார்மலா நொதியங்கள் அதிகரித்த வெப்பநிலையில அடிவடையக்கூடியதா இருக்கும். ஜெனட்டிக்கல் மாடிஃபைடான ஆக்கள்ல வந்துட்டு இந்த அமைலேஸ் கொஞ்சம் வெப்ப உறுதித்தன்மை கொண்டதா இருக்குமா, வெப்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அதுல இருக்கிற சிறப்பியல். நல்ல புள்ளியல் மாதிரி என்ன செய்யுங்க, ஒவ்வொரு ஜெனட்டிக்கல் மாடிஃபைடான பயிரையும் போட்டு சரியா அந்த ஒவ்வொரு பயிராலையுமே வந்துட்டு அதுல என்னென்ன அடிஷனலான குவாலிபிகேஷன் இருக்குது எல்லாத்தையுமே அடிஷனல் குவாலிபிகேஷன் சொல்லிக்கானுங்க. நோமலான பயிர்ல இருந்து எப்படி அது வேறுபடுதுன்னு சொல்றாங்க. சிலதுகளுக்கு தான் எப்படி உருவாக்கப்படுது தங்க அரிசிக்கு சொல்லிக்கானுங்க, அந்த ஜெனடிக்கல் மாடிஃபைட் தக்காளிக்கு சொல்லியிருக்கானுங்க, வர்ணத்துக்கு அவளுக்கு 2 தான் சொல்லிக்கானுங்க நினைக்கிறேன். ஓகே, அந்த 2ஐயும் ஒருக்கா மார்க் பண்ணி வச்சுக்கணும். எப்படி உருவாக்கப்படுது இந்த தக்காளிக்கு அது முக்கியம். சரியா, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனால உருவாக்கப்படுறது அந்த தக்காளி, அவர்ல வேறொரு ஆளுமே கொண்டு உருவாக்குற இல்ல முக்கியம். சோ அடுத்தது வந்துட்டு லாஸ்டா வந்துட்டு என்ன போட்டுக்காங்கன்னு சொல்லி பாருங்க. புறப்புரிமை ரீதியில் மாற்றியமைக்கப்பட்ட சூழலியல் தகைப்பை சகித்துக் கொள்ளக்கூடிய
வறட்சி எதிர்ப்புடைய சோளம் சோயாவரையும் இதே மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி கழிச்சிருக்காங்க. இவ்வளவு தான் விவசாயத்துறையில் ஜெனடிக்கல் மாடிஃபைட் ஆர்கானிசத்தினுடைய பிரியம். இது கிட்டத்துல வந்துருக்கு, செக் பண்ணு 2017 வந்திருக்குது. அப்ப இதுக்கு என்ன ஸ்கீம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு நீங்க ஒருவேளை விவசாயத்துறையில் நுண்ணங்கிகளினுடைய பிரயோகம் வந்தா என்ன எழுதணும்ன்றது ஒரு எழுதி எடுங்க. நம்மளுக்கு எஸ்ஏ வருதோ வரலையோ தெரியல, பட் நீங்க வந்துட்டு இதுல வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க இந்த விஷயத்துல. ஓகே, சோ மருத்துவ பிரயோகத்தையும் கைத்தொழில் பிரயோகத்தையும் நாங்க இரவைக்கு பார்ப்போம். யூனிட் 4 பேப்பர் கிளாஸ் நேற்றைய மாதிரி வந்துட்டு 6க்கு வந்துட்டு இருக்குது இன்னைக்கு. ஓகே, சோ நான் இம்யூன் சிஸ்டத்துக்குரிய பேப்பர்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்றேன். பாஸ் பேப்பர்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஈவினிங் போடுறேன். இரவு கிடையால வந்து அதையும் செஞ்சு எடுங்க, சரியா? இந்த மந்த் கிடையால எல்லா குறைகளையும் முடிச்சு தரேன், கவலைப்படாதீங்க. முடிச்சதை வந்து நீங்க முடிச்சு எடுங்க, சரியா? இந்த மந்த் கிடையால நாங்க 8, 9, 10க்கு இப்போதைக்கு போறோம் இல்ல, 10ஆம் தேதி புறம் போவோம். 10ஆம் தேதிக்கு இந்த இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 5ஆம் படத்துல பாஸ் பேப்பர்ஸையும் எல்லாம் முடிச்சு போட்டு கடைசியா அந்த அடுத்த மாதம் ஃபுல்லா 8, 9, 10 பேப்பர் தியற்கே கொடுப்போம், சரியா? நான் முடிக்க கூட நீங்களும் முடிச்சு எடுத்துருக்கணும். அடுத்தது இந்த யூனிட் 5 ரிவிஷன் சீட் போட்டு விடுறேன். நீங்க உங்களோட வெற்றி அதுல 1200 கேள்வி இருக்குது. நீங்க 1200க்கும் விட எழுதி கொண்டு இருக்க தேவையில்லை. அந்த 1200ஐயும் பார்க்காம சொல்ற அளவுக்கு கொண்டு வாங்க, சரியா? அதை வச்சு கொண்டு லாஸ்டா போகக்கூட 1000 அவ்வளோத்தையும் பார்க்காம சொல்ற அளவுக்கு உங்களை கொண்டு வந்துட்டீங்கன்னா பேப்பர் செஞ்சாலுமே எடுப்பிய செய்ய அடிமையை எடுப்பிய. ஸோ அதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. அப்படியே ஒவ்வொரு ரிவிஷன் சீட்டா முடிச்சு வந்துடுறேன்னா சரி. ஓகே, ஒரு சீட்டை போடுறேன், ஒரு பிரிண்ட் எடுத்து வந்துட்டு இது செய்யுங்க. 7.3 இந்த ரெக்கார்டிங்கையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு போடுறேன். ஏதாவது கிளாஸஸ் விடுபட்டுன்னா பார்த்துக்கொள்ளுங்க. இரவைக்கு பார்ப்போம். 6ல இருந்து இருக்குது. ஓகே, 6ல இருந்து பார்ப்போம். யூனிட் 4 6க்கு பார்ப்போமா?